பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களில் பொங்கல் விழா களை கட்டின. அரசு அலுவலகங்களிலும் சக பணியாளர்களோடு ஊழியர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமப்புறம் போன்ற மாதிரியை உருவாக்கி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள் கொண்டாடினர். இங்கே உரியடித்தல், அதுக்கப்புறம் கிராமங்களுடைய மாதிரிகள் செய்து வைக்கிறது, சிலம்பாட்டம், நாட்டுப்புற நடனங்கள், வேர்க்கடலை உரித்தல் போட்டி, பூ தொடுக்கிற போட்டின்னு நிறைய கோல போட்டி, இன்னும் பல்வேறு போட்டிகள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து விறகடுப்பில் பொங்கல் வச்சு அதை சாமி முன்னாடி படைச்சி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அதை உண்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் உரியடியும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உற்சாகம் கரை புரண்டது. காளி, அம்மன் வேடமிட்டபடி நடனமாடியும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. தாம்பரம் அருகே தனியார் கல்லூரி பொங்கல் விழாவில் பங்கேற்ற நடிகர் சூரி மாட்டு வண்டியை ஓட்டியும் மாணவ மாணவிகளோடு உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலமகண்டிகை பகுதியில் பாஜக சார்பில் 234 பானைகளில் பொங்கல் வைத்து நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்த மாணவிகள் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளிலும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இனவெட்டுக்கள் தூக்குதல், முறுக்கு சாப்பிடுதல் மற்றும் பல விதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்மலையனூர் ஒன்றிய அலுவலகத்திலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அரசு ஊழியர்கள் மட்டுமன்றி ஒன்றிய குழு உறுப்பினர்களும் பொங்கல் விழா மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருக்கோவிலூர் அருகே பாடியந்தல் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி சிறுவர் சிறுமிகள் பாரம்பரிய உடை உடுத்தி பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். எங்கள் ஸ்கூலில் நடனம்லாம் வச்சாங்க, டான்ஸ்லாம் வச்சாங்க, அப்புறம் நிறைய போட்டிலாம் வச்சாங்க, கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். திருவேற்காடு பருத்திப்பட்டில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா களை கட்டியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் உழவர் சந்தையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம் மத போதகர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பட்டுக்கோட்டை அடுத்த சுக்கிரன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடி தீர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நூலகம், அரக்கோணம் அருகே ஆதரவற்ற மாணவர்கள் விடுதியிலும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.